டிராகன் ஃப்ரீடம் என்ற அந்த விண்கலம் பத்திரமாக தற்பொழுது மேகன் என்ற அந்த மீட்பு கப்பலில் ஏற்றப்பட்டு தரையை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினர் கவியரசுவிடம் பேசலாம். கவியரசு, நிறைய சந்தேகங்கள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இவங்க 2 பேரோட பயணத்தை வச்சு. ஏன்னா 9 நாள் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் போனாங்க. அதன் பிறகு அது 1 மாதம் 2 மாதம் ஆகி 9 மாதம் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளோ பொருள் தான் கொண்டு போயிருப்பாங்க? ஒரு 9 நாள் ட்ரிப்புக்குன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள்னு ஒரு சில இதை தான் கொண்டு போயிருப்பாங்க. எப்படி இந்த 9 மாதத்தை அவங்க சமாளிச்சிருப்பாங்க? இல்லை, நம்ம 9 நாளுக்கான பிளான் மட்டும் எப்போதுமே ஐஎஸ்எஸ்ல இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்க ரொம்ப நாள் தங்குறதுக்கான பேக்கப் பிளான் எல்லாமே நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோடைய மிர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தது இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒருத்தர் 464 நாள் கிட்டத்தட்ட தங்கி இருந்திருக்காரு. ஸோ அப்போ அவருக்கான உணவுகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உணவுகள்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே பேக்கடு ஃப்ரோசன் ஐட்டமாக தான் உணவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேப்லெட்ஸ், ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. இடையில ஒரு அன்க்ரூடு மிஷன்ஸோட போயிட்டு வந்ததுன்னு தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. க்ரூ 9 செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் அவங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அதை எடுத்துகிட்டு போகும். ஏன்னா உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக போயிடும். உணவு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறதே ரொம்ப ஒரு காம்பேக்டான பிளேஸு. நம்ம பிராணவாயுகள், நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே எக்ஸால் ஆகும் இல்லையா, வெளில வரது இல்லை இல்லையா, அதை எல்லாத்தையுமே அவங்க அங்கேருந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு கேனிஸ்டர் பயன்படுத்துவாங்க. அந்த கேனிஸ்டர் என்ன பண்ணணும்னா இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த க்ரூவுக்கு தேவையான, உங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டுக்கு என்னென்ன தேவையானது இருக்கோ எல்லாமே அந்த அன்க்ரூடில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த அன்க்ரூடு அவங்களுக்கு தேவையான அது மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ, உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இல்லை தண்ணீராக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கோம். அது மூலமாக தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதம் பேக்கப் இருக்கும் எப்போதுமே ஒரு ஸ்டாண்ட் பை ப்ரோட்டோகாலில். அதற்கு மேலே தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஒரு அன்க்ரூடு மிஷன் நம்ம அனுப்பி தான் ஆகணும். அதை தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செஞ்சுருக்கோம். பார்த்திபன், இங்கே விண்வெளி பயணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி எப்பயுமே நம்ம மக்களுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சில நாட்களுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் சுனிதா வில்லியம்ஸை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஒயிட் ஹேர் லேடி, முடியை நல்லா விரிச்சு போட்டு அவங்க இருக்காங்க அங்கே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏன் அவங்க முடியை வெட்டலை அப்படின்ட்டு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது ஏதாவது பிரச்சனையா விண்வெளி பயணத்தில்? இல்லை, முடிய ஒரு பிரச்சனையே கிடையாது விண்வெளியில். அதான் அதற்கு தேவைகள் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க அழகாக ஒரு பேண்டு போட்டிருந்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் அது ஒரு இது கிடையாது. அது ஒன்றும் பெரிய அவங்களோட இம்பேக்டும் ஒன்றும் கொடுக்காது. இன்னொன்று அதை கட்டி வெட்டிக்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட அது இருந்திருக்கலாம். மற்றபடி அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது. அவர் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்துக்காக அவர் அழகாக இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய ஹேர் ஸ்டைலும் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் அவர் ஒரு இதுக்காண்டி சொல்லியிருக்காரு. மற்றபடி அது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு உயரத்தில் தான் நாசா இருக்குது. ஆனால் இந்த முறை சுனிதா வில்லியம்ஸை மீட்கக்கூடிய பணியில் நாசாவில் ஏற்பட்ட அந்த ஒரு சுணக்கம் நிறைய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இறுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் இந்த களத்துக்குள்ளார நுழையிறாங்க, இந்த மீட்பை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. நாசாவுக்கே கை கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ரைவேட் பிளேயர் அங்கே பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னா, இது இந்திய விண்வெளித்துறை மாதிரியான இடங்களில் அதே மாதிரி ஒரு வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு நீங்கள் இன்றைக்கி இப்போ வைக்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இது நம்ம இப்போ உலகமே எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, யார் டெக்னாலஜி வச்சுருக்காங்கங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு விண்வெளி சார்ந்த ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கினா கூட இம்போர்ட்டட் ஐட்டம், ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்னு எல்லாமே போட்டு அவங்க தடை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. டெக்னாலஜி வெளில போயிடக்கூடாதுங்கிறது தான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சர்வதேச நாடுகளுடைய மனநிலை. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டெக்னாலஜியை மட்டும் நம்ம மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோன்னா, அது நமக்கு மட்டும் சொந்தம் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனப்பான்மை இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அது எல்லாருக்கும் பயன்படும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ விட்டதோட்டு தான் இந்த எலன் மஸ்கோட இது வெளில அவ்வளோ டிராஸ்டிக்காக டெவலப் ஆனது. அவங்க 30-40 வருஷத்தில் சாதித்ததை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் எலன் மஸ்க் சாதிச்சுட்டு போயிட்டாங்க.
ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணியாக இருக்காங்க. இப்போ இந்தியா மாதிரி நாடுகள்லையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன திரு கவியரசு? இல்லை, அது திரையில பார்க்கக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ரீயூசபிள்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம். இந்த ரீயூசபிளில் வந்து கடல் தண்ணி இப்போ வந்து மேலே பட்டிருக்கும். இப்போ கடல் தண்ணி வந்து ஏதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் பட்டதுன்னா அது வந்து கரோட் ஆக ஆரம்பிச்சிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே இருக்கிற கடல் தண்ணி அந்த உப்பு காரணிகளை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதற்கு தான் மேலே வந்து அந்த நம்ம தொடர்ந்து பேசலாம். And say that you guys, you and the team did an awesome job, both uphill and downhill. Just really, really impressed. Thank you. Thanks, Nick. It's been an honor. This is a pretty exciting moment coming up. We are working to open the side hatch. One thing that may not be obvious from, just looking at the spacecraft here is that this side hatch that we're about to open, the last time it was open was when this spacecraft was at the launch pad. This side hatch is what is used for initial capsule ingress and final capsule egress, but all comings and goings from the spacecraft while it is on board the space station are from the forward hatch, which is located at the top of the spacecraft under that nose cone. So this is a pretty exciting moment because it will be the crew's first breath of fresh air since boarding their ships at the start of their journeys last year. And the very first person that will have the opportunity to say hello to the crew once that hatch is open is a SpaceX medical recovery personnel representative. Then we'll see procedures take place to remove the footrests of Dragon. That will just help the recovery personnel get a little bit more room to access the crew and help get them out of the spacecraft. Yeah, you're absolutely right. Safety is, once again, top priority here, and removing those footrests from all 4 seats will be helpful as a SpaceX recovery team member will actually go into the capsule, into Dragon Freedom to help the crew members unbuckle and stand up, and essentially we'll also see a fun little slide be put in place to help the crew members exit the spacecraft safely. So yeah, we're going to remove all 4 of those footrests to basically give a little bit more working room inside the spacecraft. That's right. And we did hear the go for that hatch opening, so we're just a couple minutes away from being able to see that. And then we might be able to get the chance to see a couple of views inside of the Dragon and see the crew following their splashdown. Now, opening that side hatch isn't quite like opening, the door to your car. We have to depress the seal around the side hatch, as well as, we'll now see them open that side hatch up.